கர்நாடகாவில் பிரசித்தி பெற்ற தசரா விழாவால் மைசூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. விழாவின் 3ஆம் நாளான இன்று மகளிர் தசரா கொண்டாட்டம் களை கட்டியுள்ள நிலையில் அங்கிருந்து செய்தியாளர் குணசேகரன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க தசரா திருவிழா காரணமாக மைசூர் நகரமே களை கட்டியிருக்கிறது. 415வது இந்த தசரா திருவிழா கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து 11 நாட்களுக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இளைஞர் தசரா, மகளிர் தசரா, குழந்தைகள் தசரா, விவசாயிகள் தசரா என ஒரு 13 வகையான தசரா நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகின்றன. மைசூர் அரண்மனை மட்டுமல்லாமல் மைசூர் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த தசரா திருவிழாவின் காரணமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. உள்ளூர்வாசிகள் மட்டுமன்றி கர்நாடகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மைசூர் நகரில் குழுமியிருக்கிறார்கள். இந்த விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான அக்டோபர் 2ஆம் தேதி தசராவின் யானைகள் ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது. 750 கிலோ எடையுள்ள தங்க அம்பாரியில் 14 யானைகள் அந்த ஊர்வலத்தில் தலைமையேற்று யானை சாமுண்டேஸ்வரி அம்மனுடைய அந்த ஊர்வலம் என்பதும் நடைபெற இருக்கிறது. அதனை காண்பதற்கு ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்பார்கள் என்பதால் அதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. உள்ளூர்வாசிகள் இந்த 11 நாட்களும் அது கோலாகலமாக இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர். ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ಸ್ವಾಮಿದೆ ಪಂಡಿಗೆ ಇದು ரொம்ப ವರ್ಷದ ಇತಿಹಾಸ இருக்குது. ಮತ್ತೆ நம்மளுக்கு ಶುರು பண்ணி ஒரு 4 நாள் மಹಿಳಾ தசரா அன்னிட்டு ப்ரோக்ராம் பண்றாங்க. ಮತ್ತೆ ರೈತ தசரா அன்னிட்டு பண்றாங்க. ஆಹಾರ ಮೇಳ அன்னிட்டு பண்றாங்க. இங்க லைட்டிங்ஸ், எக்ஸிபிஷன், ஃப்ளவர் ஷோ, அப்புறமா யுவ தசரா, மಹಿಳಾ தசரா எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு வந்து தசரா 3ஆம் நாள். இன்னைக்கு எல்லோ டே. எல்லாரும் எல்லோ கலர் சாரி போட்டுக்கின்னு வந்துக்கிறாங்க. எல்லோ கலர்ல இருக்கிறாங்க. தசரா விழாவை ஒட்டி மைசூர் அரண்மனை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நகர் முழுவதுமே மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு நகரம் இரவில் ஜொலிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பகலில் கலை நிகழ்ச்சிகள், இரவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நகரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த தசரா விழாவின் காரணமாக இந்த மைசூர் நகரமே கோலாகலமாக காட்சியளிக்கின்றது. சன் செய்திகளுக்காக மைசூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெகநாதனுடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.